ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொமான்ஸ் படமாக வெளியான சேலஞ்சர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2006ல் ஹைஸ்கூல் படிக்கிற பேட்ரிக் ஆர்ட் அப்படின்ற ரெண்டு பேரும் யூஎஸ் ஓபன் டென்னிஸ்ல ஜூனியர் பாய்ஸ் டபுள்ஸ் டைட்டில் வின் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் தாஷி அப்படிங்கிறவங்கள லவ் பண்றாங்க. தாஷி இவங்களை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாஷியுமே பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பிளேயரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டென்னிஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான ஒரு நபரா இருக்காங்க. ஒரு கட்டத்துல டாஷிக்கு டென்னிஸ் மேட்ச் நடக்கும்போது இன்ஜுரி ஆகுது. அதனாலேயே பாத்தீங்கன்னா டென்னிஸ் கரியர் அப்படின்றது அவங்களுக்கு எண்ட் ஆகுது. பேட்ரிக் ஆர்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டாஷியை கோச் பண்ண சொல்லி கேட்கறாங்க. டாஷி யாருக்கு கோச் பண்ணாங்க, இறுதியில யார் லவ் பண்ணாங்க அப்படின்றதான் சேலஞ்சர்ஸ் படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். லூகா கடாக்னியோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. டென்னிஸ் அப்படிங்கிற விஷயத்தை கருவியா வச்சு ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரியை ரொம்ப நாளாவே நரேட் பண்ணிருக்காரு. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா டென்னிஸ் மேட்சை டிஃபரெண்டா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. டென்னிஸ் மேட்ச்ல பால் பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கும்போது அந்த பால் வந்து ஃபாலோ பண்ற மாதிரியான கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது விஷுவலா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சயம்போட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. டென்னிஸ் மேட்ச் எல்லாமே போர் அடிக்காம போனதுக்கு காரணம் அவரோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஒரு டென்னிஸ் மேட்ச் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிளேயர் கிட்ட இருந்து இன்னொரு பிளேயருக்கு பால் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து சண்டை போடும்போது ஆர்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தருக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரு மெட்டஃபரா வந்து வச்சிருப்பாங்க. அந்த மெட்டஃபருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சீக்வன்ஸ்லயும் 90s டெக்னோ மியூசிக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே மியூசிக் பாத்தீங்கன்னா சில கான்வர்சேஷனை வந்து டாமினேட் பண்ணிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஜெண்டேயா, மைக் ஃபேஸ்ட், ஜாஷோ கார்னர் இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிக்கல, இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா ஒவ்வொரு சீக்வன்ஸும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜெண்டேயாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா டென்னிஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவங்களோட கரியர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து டென்னிஸ் பத்தி எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே அவங்களோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட்டை ரொம்ப நாளாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற மூன்று மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்ஸிக் கேரக்டரா தான் இருக்கும். டாக்ஸிக் பீப்புள் அவங்களுக்குள்ள வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிப்பாங்க அப்படின்றத இந்த படமாவே எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நிறைய டீடைலிங்ஸ் பண்ணிருப்பாங்க விஷுவலா. ஸோ உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் ஜம்ப் வந்து நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவனமா பாத்தீங்க அப்படின்னா தான் படத்துல என்ன நடக்குது அப்படின்றதே உங்களுக்கு புரியும். இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு படம் இல்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் வந்து அப்பீல் ஆகும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2024 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சேலஞ்சர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.